இதை இப்படி நல்லா கிண்ணத்தில் நொறுக்கி போட்டு அது மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த தயிரை ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சட்னிக்கு பதிலாக தயிரை இந்த மாதிரி செஞ்சு இது மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, என்ன சூப்பராக இருக்கும். ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் உடனடியாக பார்க்கலாம் எல்லா வீடியோவையும். அதுக்காண்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோவும் உங்கள்கிட்ட முதல்ல வந்து கிடச்சிரும். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்காண்டி வேண்டிய பொருளெல்லாம் இங்கே இருக்கிற இவ்வளோ பொருளுங்க மட்டும்தான். இதுதான் ரொம்ப முக்கியமான பொருட்கள், அதனால இதை வச்சுருக்கேன் நான். ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் ஃபிட். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு கிண்ணத்தில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 150 கிராம் இருக்கும் அது. இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு 2-3 தடவை அலசிக்கோங்க. நல்லா 2-3 தடவை அந்த மாதிரி நல்லா அலசிக்கிட்டு ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். ஒரு சுடுதண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னு சொன்னால் 15 நிமிஷத்தில் ஊறிடும். மாவும் வேலை ஆயிரும். அதனால சுடுதண்ணி ஊற்றி ஊற வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி முங்குற அளவுக்கு இப்படி இருந்தால் போதும். தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றி ஒரு 15 நிமிஷம் தாங்க ஊறிடும் சுடுதண்ணி ஊற்றுறனால. அது ஊற வரைக்கும் நம்ம இந்த சைடு ஒரு சைடு அடுப்பில் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். மூடியை போட்டு இது ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு அடுப்பில் நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் முதலே வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா வேலை சுலபமாயிரும். ஒரு சைடு உருளைக்கிழங்கு வேகட்டும், ஒரு சைடு நம்ம வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கிடுவோம் நல்லா. இதுவும் நம்ம வடை மாதிரி சீக்கிரமாகவே ஆயிரும். வடைக்கு மாதிரி 2 மணி நேரம்லாம் ஊற வைக்க தேவையே இல்லை. ஜவ்வரிசி தான் சீக்கிரம் ஊறிடும். சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் ஊறிடும் நல்லா. மசால் வடையும் உளுந்த வடைக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக ஏதாச்சும் செய்யணும், வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினச்சா இந்த மாதிரி செய்யலாம். ஸ்டார்டர்லேயும் செய்யலாம். நீங்கள் ஏதாச்சும் பார்ட்டி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜவ்வரிசி ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், நம்மளோட வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ நம்ம கொஞ்சம் ஆற விடுவோம். வேர்க்கடலை ஆறுற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயும் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். ஜவ்வரிசி வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது, குளுமையும் கூட. அது மட்டும் இல்லாமல் அதில் விட்டமின் பி இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஃபோலிக் ஆசிடு இருக்குது. புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. கலோரி கம்மி தான். நாள் ஃபுல்லாக நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்ய தேவையான அளவு இதில் ஹைட்ரேட்டும் இருக்குது. வெங்காயத்தை பச்சை மிளகாவை நறுக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெந்ததில் நல்ல தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசி நல்லா முத்தாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வேர்க்கடலையும் ஆறிடுச்சு. அதை நல்லா இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கிறோம். இந்த மாதிரி கையால் 2 சைடு தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா தோலெல்லாம் உறிஞ்சிரும். தோலெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கிறதுனா அடிக்கலாம். நான் இன்றைக்கி உலக்கையால் தான் கொஞ்சம் இடிச்சுக்கிறேன். 1-2 இடிச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப நுணுக்கணும்னு அவசியம் கிடையாது. 1-2 முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்பப்போ வாயில் கடிபடும்ல. ரொம்ப பவுட்ராக பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி 1-2 நசுக்கிக்கிட்டோம்னா போதும். இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணால் போதும். இதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் நல்லா உருளைக்கிழங்க போட்டு நல்லா மசிச்சுக்கிடுவோம். நீங்கள் கையால் நசுக்கிறதாலும் நசுக்கிக்கலாம். நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. மேஷரில் நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமாகவே ஆயிருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இது சீக்கிரமாக ஆயிரும். பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணிட்டோமா. இப்போ இதில் ஒன்றா எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். அதில் அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். ஜவ்வரிசியில் அந்த மாதிரி விதவிதமாக நிறையா இது செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வடை தான் செஞ்சு காட்டுறேன்.
அதுக்கப்புறம் அதில் ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். மேஷ்னால் சும்மா கரண்டியால் கொஞ்சோண்டு நசுக்கி தான் வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அது நல்லா மாவு மாதிரி ஊறிடுச்சு பாருங்கள். ரொம்ப நசுக்க தேவையில்லை. அது 1-2 அப்படி முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்க இன்றைக்கி அளவில் வந்து ஒரு 10 வடை, மீடியம் சைஸ் வடை செஞ்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மணமாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த நிலக்கடலையும் போட்டுக்கலாம். அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஒன்று போல் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். கையாலவே பிணைங்க. நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சும்மா கொஞ்சம் கிண்டுறேன் கரண்டியால். அதுக்கப்புறம் கையை வச்சு தான் பிணைவேன். ஏன்னா நம்ம வடையும் தட்டணும், கையை வச்சு தான் தட்டுவோம். கையை வச்சு தான் எல்லாமே நல்லா வரும். அதனால் கையாலே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. கையால் நல்லா பிணைஞ்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே மாதிரி ஒரு மாவு மாதிரி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு பிணைஞ்சிக்கோங்க. மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் சேர்ந்து அந்த உருளைக்கிழங்கு 1-2 நசுங்காமல் இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வடை சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, வடை சுடுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கிடுவோம். நல்லா எண்ணெய் காயட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வடைங்கிட்ட ஷேப்பில் நல்லா வடை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். நம்ம இந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி வடை பிடிச்சி வைப்போம். எண்ணெய் காயட்டும் ஒரு பக்கத்து. அதை எப்படி வடை மாதிரி தட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அது நல்லா ஒட்டாமல் இருக்கணும்னா கையில் கொஞ்சோண்டு தண்ணி தடவிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் வடை தேவையோ அந்த சைஸுக்கு நல்லா உருண்டை இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு 2 கையையும் நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு வடைலாம் செய்வோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஒரு கையால் செய்கிறதுனால செய்யலாம். ஷேப் கொஞ்சம் இப்படி ஆச்சுன்னா அதை கொஞ்சம் கையால் இப்படி செஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸாக நல்லா தட்டி வச்சுக்கோங்க வடை மாதிரி. இது கையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒட்டாது, நல்லா வந்துடும் பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள், ஒன்றுமே ஆகாது, சூப்பராக வந்துடும் வடை ஷேப்பு. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப் செஞ்சு வச்சுக்கோங்க. அது செஞ்சு வைக்கிங்கிறதுலையும் உங்கள்கிட்ட அங்கே எண்ணெயும் காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக தட்டி வச்சுக்கோங்க. இது நீங்கள் பார்ட்டியில் கூட பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி சின்னதாக வீட்டில் எதுவும் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு ஸ்டார்டர் மாதிரி கொடுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வடையாக நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 9-10 வடை வந்திருக்குது. எண்ணெயும் நம்மகிட்ட நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வடை போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழேயும் ஒட்டாது, அது பிரிஞ்சும் வராது. அதனால தான், இல்லாட்டி பிரிஞ்சிடும், 1-2 ஒட்டிக்கிறோம். அதனால தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வடையை போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வடையை கரண்டியால் தொடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வடையை வறுத்து எடுங்க. அப்போ தான் உள்ளேருந்து எல்லாமே நல்லா வேகும். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வறுத்து எடுங்க. ஃபஸ்ட்டு போடும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க வடையை. அதுக்கப்புறம் திருப்பி விடும் போது லோ ஃப்ளேமில் பண்ணி விட்டு இந்த மாதிரி பொறுமையாக வறுத்தெடுங்க. அந்த மாதிரி நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் நடுவில் பாருங்கள் ஜவ்வரிசியெல்லாம் 1-2 முழுசாக தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும் போது, சூப்பராக இருக்குது பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்குறக்கு பருப்பு வடை மாதிரியே இருக்குல்ல, ஆனால் பருப்பு வடை மாதிரி இருக்காது. அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பருப்பு வடையும் நம்மகிட்ட சூப்பராக தான் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோங்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால தான் அந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்டோம்ல, அந்த தயிர் எப்படி செய்யலான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்துக்கிட்டு அதில் நான் சாட் மசாலா 1 ஸ்பூன் போட்டேன். பிளாக் சால்ட்டு போடுங்க. பிளாக் சால்ட்டு போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், அரோமாவும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சீனி போடுங்க. 2 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வந்துட்டு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. தாங்க சுட சுட வடை கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள்.
நான் லைட்டாக கார்னிஷுக்கு காட்டி லைட்டாக மேலால் மிளகா பொடி தூவி விட்டுருக்குறேன். இந்த தயிரில் இந்த வடையை பிச்சு போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேவையான நீங்கள் கெச்சப் இல்லாட்டி சட்னி கூட வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.